ஹாய், வெல்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்ட எப்படி மொபைல்லே டவுன்லோட் பண்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு குரோம் ப்ரௌசர்ல போய்க்கலாம். அதில ஆதார் கார்ட் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில கெட் ஆதார்ன்னு கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆதார்ன்னு அந்த ஆப்ஷன் கொடுங்க. இப்போ உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர டைப் பண்ண சொல்லும். நீங்க எடுத்த ஆதார் கார்டு ஏற்கனவே இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கங்க. இப்ப ஆதார் கார்டு ஃபுல்லா நம்ம டைப் பண்ணி முடிச்சுட்டு, ஆதார் கார்டு நம்பர டைப் பண்ணி முடிச்சுட்டு, கேப்ச்சா நம்பர டைப் பண்ணணும். 87 ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஆர் 66. ஓகே. டைப் பண்ணிட்ட அப்புறம் சென்ட் ஓடிபி. இப்போ உங்களுக்கு ஒரு நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒண்ணு வரும். இப்போ வந்து மாஸ்க்டு ஆதார்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத குடுத்துக்கங்க. அப்பதான் உங்க ஆதார் மாஸ்க் பண்ணி வரும். ஃபுல் நம்பர் தெரியாம இருக்கிறதுக்காக. ஓகே. இப்போ ஓடிபி வந்துருச்சு. 873721. ஓகே. வெரிஃபை அண்ட் டவுன்லோட்ன்னு குடுத்துருங்க. கீழ இருக்க ஆப்ஷன்ல. ஓகே. இந்த பேஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளோட டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டு வந்து பாஸ்வேர்ட் போட்டிருக்கும். அந்த பாஸ்வேர்ட் ஓப்பன் பண்றதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்க நேமோட ஃபர்ஸ்ட்டு 4 லெட்டர் கேப்ஸு பிளஸ் வந்து உங்க டேட் ஆஃப் பர்த்தோட இயர் மட்டும், அதாவது 2000னா 2000, 1950னா 1950 அது மாரி. இப்ப நான் பாஸ்வேர்ட நான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு 4 லெட்டர் கேப்ஸு. அதுக்கப்புறம் என்னுடைய டேட் ஆஃப் இயர் போட்டு ஓப்பன் பண்ணேன்னா, ஓப்பன் ஆயிடும். இத நீங்க யாருக்கு அனுப்புறதா இருந்தாலும் அனுப்பிக்கலாம். இதுல வந்து நான் மாஸ்க் பண்ணி வச்சிருக்கேன் ஆதார்.